Today, September 5, is the special day to honor teachers for their significant contributions in shaping the life of students. Happy Teachers Day to all teachers. இந்த ஆசிரியர் தினம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் 1962 முதல் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியராகவும் தத்துவவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தவர். செப்டம்பர் 5, 1888 வருடம் பிறந்த இவர் தன் பள்ளி படிப்பை திருத்தணியிலும் தன் கல்லூரி படிப்பை யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸிலும் படித்தார். பின்பு அதே கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் அதைத் தொடர்ந்து ப்ரொஃபஸர் பணியிலும் பணிபுரிந்தார். இவருடைய திறமையை கண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரிலிருந்து இவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அங்கும் பணிபுரிந்திருந்தார். அங்கிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த மாணவர்கள் இவரை கல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப மறுத்தார்கள். ஏனெனில் இவர் மாணவர் மீது கொண்டுள்ள அன்பும் அக்கறையும் தன் எளிமையான மாணவர்களுக்கு புரியும் வகையில் கற்பிக்கும் ஆற்றல் கொண்டிருந்ததால் இவர் மாணவர்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அங்கிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவிற்கு சென்று அங்கும் பணிபுரிந்தார். 1936 முதல் 1952 வரை ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்த முதல் இந்தியர் என்ற பெருமையும் இவருக்குரியதே. பின்பு 1952 முதல் 62 வரை இந்தியாவின் முதல் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இவர் இருந்தார். 1962 முதல் 1967 வரை பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறார். இப்படி பல பெருமைக்குரிய இவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதமும் கொள்கிறோம். இப்படி இவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதற்கு காரணம் இவருடைய மாணவர்களே. 1962 பிரசிடெண்ட்டாக இருந்த பொழுது இவருடைய பழைய மாணவர்கள் இவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. இவர் உடனே என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பதிலாக இதை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள், ஏனெனில் எனக்கு இந்த பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை விட என்னுடைய ஆசிரியர் பணியை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. எனவே என்னுடைய பிறந்த நாளை வேண்டுமானால் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள், இது அனைத்து ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கும் என கேட்டுக்கொண்டார். எனவே 1962 முதல் ஆசிரியர் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. கல்விக்கு அழகு கசடர மொழிதல், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆனான். ஆசிரியர்களின் அடிப்படை வேலை கல்வி சொல்லித் தருவது மட்டுமில்லை, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது. சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதே சிறந்த ஆசிரியருக்கான அழகு. கல்வி பொருள் சார்ந்ததாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்று கொடுத்து கொண்டிருப்பதால் தான் ஆசிரியர்களை கற்றுக் கொடுப்பவர்கள் என்றார்கள். எந்நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கையூட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்து கொண்டிருப்பார்கள். சராசரி மாணவர்களையும் சக்கரவர்த்தியாக்கும் ஒரே வல்லமை படைத்தவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. எனவே அவர்களுடைய சேவை தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் ஒரு சிறந்த பாதையில் இட்டுச் செல்லும். அன்று ஸ்ரீனிவாச ராமானுஜன் என்னும் கணித மேதையை அவர் ஆசிரியர் கண்டுகொள்ளவில்லை என்றால் இன்று நமக்கு ஒரு கணித மேதை கிடைத்திருக்க மாட்டார்கள். அன்று ஒரு அறிவியல் ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்று நமக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள். இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சிற்பத்தை செதுக்கும் சிற்பியாகவும் ஒரு மெழுகுபத்தியாக இருந்து தன்னைத்தானே கரைத்து கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை உருவாக்கும் மெழுகுபத்தியாகவும் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய எதிர்காலமே ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. இப்படி மதிப்புமிக்க பொறுப்புமிக்க பதவியில் இருக்கும் இவர்களை நாம் மதிப்போம், வணங்குவோம்.